நிலையில்தான் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை பலமும் குறைந்து கொண்டே வருவது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நாளைய தினம் நாளை மறுநாள் 18ஆம் தேதியன்று சட்டப்பேரவை கூட இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் உரையுடன் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை என்பது 47 தற்போது 42 குறைந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. விஜயபாஸ்கருடைய விலகல் இதற்கு முன்னர் விலகிய சட்டமன்ற உறுப்பினர்களை காட்டிலும் விஜயபாஸ்கர் விலகல் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே எம்.ஆர். விஜயபாஸ்கரும் கூட அதிருப்தியில் இருப்பதாக கூறப்பட்டு வருகின்றது. அது தொடர்பாக அவரிடம் கேட்கப்பட்ட போது கூட என்னை சார்ந்து வரக்கூடிய செய்திகள் எதுவும் உண்மை கிடையாது, வதந்தி நானே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வரை எதுவும் உண்மை இல்லை என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். இருந்தாலும் கூட அவருடைய செயல்பாடுகள் கூட அதிமுகவின் தலைமை மீது மிகுந்த அதிருப்தி கொண்டிருப்பதாகவும் அவரும் ஏதேனும் இதுபோன்ற ஒரு நடவடிக்கை முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டு வருகின்றது. சி.வி. சண்முகம் அவருடைய நிலைப்பாடும் தற்போது வரை எந்தவித ஒரு உறுதியான நிலைப்பாடும் இல்லை. அவர் அதிமுகவில்தான் தொடர்கிறாரா, சட்டமன்ற உறுப்பினராக தொடர போகிறாரா, ராஜினாமா செய்ய போகிறாரா, தாவைக்கு இணைய போகிறாரா அல்லது தன்னிச்சையாக இருக்க போகிறார் என்றெல்லாம் பல கேள்வி இருக்கின்றது. தற்போது அதிகாரப்பூர்வமாக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் அவர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்திருக்கிறார். இது அதிமுகவில் ராஜினாமா செய்யக்கூடிய 5வது சட்டமன்ற உறுப்பினர் என்பதை காட்டிலும் மிகுந்த முக்கியமான ஒரு தலைவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டும். 2011ஆம் ஆண்டு முதல் 2021 வரை தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர்தான் விஜயபாஸ்கர். விராலிமலை தொகுதியில் போட்டியிட்டு தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த 2011, 2016 மற்றும் 2021 அதற்கு பிறகு தற்போது 2026 சட்டமன்ற தேர்தல் என தொடர்ந்து அவர் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று அந்த விராலிமலை தொகுதியில் செல்வாக்கு மிகுந்த ஒரு தலைவராக தான் இருந்து வருகிறார். அவருடைய விலகி அவர் தாவேக்கால் இணைவது என்பது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதைத் தொடர்ந்து அவர் பல்வேறு சர்ச்சையிலும் கூட சிக்கியிருக்கிறார். குறிப்பாக அவர் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட அந்த வருமான வரி சோதனையாக இருக்கட்டும், தொடர்ந்து அவர் இதுபோன்ற சில சர்ச்சைகளும் அவருடைய பெயர் அடிபட்டிருப்பதை பார்க்கின்றோம். இந்நிலையில் தான் அவர் எப்படியா இருந்தாலும் அவர் விராலிமலை தொகுதியில் செல்வாக்கு மிகுந்த ஒரு தலைவராக தான் இருந்து வருகிறார். அவருடைய விலகல் அதிமுகவுக்கு ஒரு சிறிய பின்னடை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இது அதிமுகவில் அடுத்தடுத்து விலகி வரக்கூடிய நிலையில் இது ஏற்கனவே குதிரை பேரம் என்ற குற்றச்சாட்டு பொதுவாக சுமத்தப்பட்டு அரசியல் ரீதியாக சில விமர்சனங்கள் குற்றச்சாட்டில் கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டு வந்தாலும் கூட விஜயபாஸ்கர் பொறுத்தவரையில் தொடர்ந்து அவர் அதிமுகவின் தலைமை மீது கடுமையான அதிருப்தியில் தான் இருந்தார். அதிமுகவின் தலைமை மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்து வந்தார். என்றால் தொடர்ந்து வரக்கூடிய தேர்தலில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தேர்தல், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் என உள்ளாட்சி தேர்தல் என எந்த தேர்தலாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு அதிமுக எதிர்கொண்டு வரக்கூடிய பல தேர்தல்களில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து வருவது என்பது அதிமுகவுடைய கடைமட்ட தொண்டர்கள் மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய மிக முக்கிய 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய அதிருப்தியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. அதையேதான் அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் கூறினார்கள். தற்போது பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், அதில் முடிவெடுக்க வேண்டும், தோல்விக்கான காரணம் என்ன என்பதை குறித்து விவாதிக்க வேண்டும் என்றெல்லாம் அது 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக தலைமை மீது அதிருப்தி கொண்ட 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவும் அதை தான் தெரிவித்து வந்தார்கள். என்றால் இதுபோன்று நாம் தொடர்ந்து செயல்பட்டால் பிறகு அதிமுக என்ற கட்சி இருக்காது, தொடர்ந்து தோல்விகள் என்பது அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களையும் அது சோர்வடை செய்துவிடும். அதனால் மீண்டும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அது குறித்து விவாதிக்க வேண்டும் என்றெல்லாம் கூட தலைமை மீது அதிருப்தி தெரிவித்து எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் தனி அணியாக பிரிந்து செயல்பட்டார்கள். இந்த நிலையில்தான் விஜயபாஸ்கர் கடந்த சில நாட்களாகவே அதிமுகவின் தலைமை மீது எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியில் தான் இருந்து வந்தார். அதனுடைய வெளிப்பாடாக இது பார்க்கப்படுகிறது. மற்ற இதற்கு முன்னதாக விலகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மரகதம் குமரவேல், சத்யபாமா, இசைக்கு சுப்பையா மற்றும் ஜெயக்குமார் ஆகிய 4 பேர் கூட அதிமுகவிலிருந்து விலகி சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்துவிட்டு அன்றைய நாளே அவர்கள் தாவேக்கால் இணைந்தார்கள். 3 பேர் அன்றைய நாள் இணைந்தார்கள். அதற்கு அடுத்த நாள் இசைக்கு சுப்பையா இணைந்தார். இப்படியாக அவருடைய தாவேக்கால் இணையக்கூடிய நிகழ்வு என்பது உடனடியாக நடைபெற்றது. அதுவும் பெரும் விமர்சனத்துக்குள்ளானது. அதனால்தான் விஜயபாஸ்கரும் காலம் தாழ்த்துகிறாரா, தாவேக்கால் இணைவது ஒரு சில நாட்களில் நடக்கும் என்று அறிவித்திருப்பதன் மூலமாக ஏற்கனவே இருந்த அந்த விமர்சனம் மீண்டும் எழக்கூடாது என்பதற்காக, குதிரை பேரம் என்ற விமர்சனம் எழக்கூடாது என்பதற்காக தான் ஒரு சில நாட்கள் அவர் தள்ளி வைத்திருக்கிறாரா என்ற ஒரு கோணத்திலும் இது பார்க்க வேண்டியிருக்கின்றது. இதற்கு முன்னதாக விலகிய 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் பணி சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிய அடுத்த கணமே அவர்கள் தாவேக்காவில் இணைந்தார்கள். அந்த இணையக்கூடிய நிகழ்வு கூட தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு விமர்சனம் எல்லாம் முன்வைக்கப்பட்டு வந்தது. அதாவது அதிமுக ராஜினாமா கடிதம் கொடுத்துவிட்டு சட்டப்பேரவை சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்துவிட்டு உடனடியாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து விட்டு தாவேக்காவில் தங்கள் இணைத்துக் கொண்டார்கள். அது தலைமைச் செயலகமா கட்சி அலுவலகம் என்றெல்லாம் கூட கடும் விமர்சனம் என்பது அப்போது முன்வைக்கப்பட்டு வந்தது. அதிலும் அப்போது வைக்கப்பட்ட மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்பது
அடுத்த கணமே எப்படி அவர்கள் இணைவார்கள் அப்படின்றது முழுக்க முழுக்க இதன் பின்னணி என்ன நடந்திருக்கிறது, அப்படி என்ன பெரிய ஆஃபரை கொடுத்து விட்டார் என்றெல்லாம் கூட முன்னாள் முதலமைச்சர் கூட கடுமையான குற்றச்சாட்டை விமர்சித்து முன்வைத்திருந்தார். தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உடனடியாக தாவேக்கால் இணையக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன பெரிய ஆஃபர் கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் கூட பல்வேறு அரசியல் தலைவர்கள் விமர்சனத்தை முன்வைத்து வந்தார்கள். அது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை அது எழுப்பியது. அடுத்த கணமே அவர்கள் தாவேக்கால் இணைந்த நிகழ்வு. அது போன்ற ஒரு விமர்சனம் எழக்கூடாத தவிர்க்க வேண்டும் என்பதற்காக கூட விஜயபாஸ்கர் தாவேக்கால் இணையக்கூடிய நிகழ்வு என்பது அடுத்த ஒரு சில நாட்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கோணத்திலும் இது பார்க்க வேண்டியிருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் விஜயபாஸ்கர் தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே, அதாவது எஸ்பி வேலுமணி தலைமையில் தனி அணியாக செயல்பட்ட போதும் சரி, அதற்கு பிறகு எஸ்பி வேலுமணி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து விட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டு அதிமுக இணைந்த போதும் சரி, அப்போது முதலே விஜயபாஸ்கர் கடும் அதிருப்தியில் தான் இருந்து வந்தார். அவருடைய எதிர்கால அரசியல் நிலைப்பாடு என்ன, அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்ற கடந்த சில நாட்களாகவே கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் இந்த நிமிடம் அந்த கேள்விகளுக்கான பதில் அதிகாரப்பூர்வமாக கிடைத்துவிட்டது. அதன் மூலமாக விஜயபாஸ்கர் அதிமுகவில் இருந்து விலகி அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார். ஒரு சில நாட்களில் நாளை அல்லது நாளை மறுநாள் சட்டப்பேரவை நடைபெறக்கூடிய காரணத்தால் அது முடிந்த பிறகாவது அவர் தாவேக்காவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அவருடைய எக்ஸ்தலத்திலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்து வந்த நிலையில் அவர் தற்போது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார். அடுத்த சில நாட்களில் அவர் தாவேக்காவில் இணைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. மீண்டும் இடைத்தேர்தல் வரும்போது அவர் விராலிமலை தொகுதியை போற்றுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இப்படியாக அதிமுக தொடர்ந்து பலவீனப்பட்டு வருகிறது என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருகிற நிலையில் ஏற்கனவே விலகிறவர்களை தாண்டிலும் மிக முக்கியமான தலைவராக பார்க்கப்படக்கூடிய விஜயபாஸ்கரின் விலகல் என்பது அதிமுகவில் ஒரு சிறிய பின்னடை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.